இந்த வீடியோவில் நம்ம டாப்லர் எஃபெக்ட் அதை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ சப்போஸ் எ பர்சன் இஸ் ஸ்டாண்டிங் ஆன் பிளாட்ஃபார்ம். இங்கே பிளாட்ஃபார்ம் அப்படின்றது ஒரு ரயில்வே பிளாட்ஃபார்மில் ஒரு பர்சன் நின்றுட்டு இருக்கார் அப்படின்னா, இப்போது ட்ரெயின் இப்போ அவரை நோக்கி வரும்போது ட்ரெயின்லேருந்து வரக்கூடிய அந்த விசில் சத்தமானது நமக்கு அதனுடைய விசிலோட அந்த அப்பேரண்ட் பிட்ச் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். அதுவே ட்ரெயின் அவரை விட்டு வெளியில் போகும்போது, அதாவது ஸ்டேஷன்லேருந்து ட்ரெயின் வெளியில் போகும்போது அவருக்கு கேட்கக்கூடிய அந்த ட்ரெயினோட விசிலோட அந்த அப்பேரண்ட் பிட்ச் பார்த்திங்க அப்படின்னா டிக்ரீஸ் ஆகிட்டே போகும். இந்த அப்பேரண்ட் சேஞ்ச் இன் த பிட்ச் டியூ டு த ரிலேட்டிவ் மோஷன் பிட்வீன் த சோர்ஸ் அண்ட் த அப்சர்வர் இஸ் கால்டு டாப்லர் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது சோர்ஸுக்கும், சோர்ஸ் மீன்ஸ் ட்ரெயின், அந்த ட்ரெயினோட விசில் சவுண்ட், அப்சர்வர் தான் அந்த பிளாட்ஃபார்மில் நிற்கக்கூடிய பர்சன், அவங்களுக்கும் இடையில் ஒரு ரிலேட்டிவ் மோஷன் இருந்துச்சு அப்படின்னா அந்த அப்பேரண்ட் சேஞ்ச், அதாவது அந்த பிட்சில் ஒரு சேஞ்ச் ஏற்படுகிறது. அந்த சேஞ்சை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா நம்ம டாப்லர் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த டாப்லர் எஃபெக்ட் மூலமாக எவ்வளோ சேஞ்ச் ஆகும், என்ன ஆகும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கலாம். அடுத்து டாப்லர் எஃபெக்ட் இன் சவுண்ட் இஸ் அசிமெட்ரிக். சவுண்டில் இருக்கக்கூடிய டாப்லர் எஃபெக்டை அசிமெட்ரிக் டாப்லர் எஃபெக்ட்னு சொல்கிறோம். அதுவே லைட்டில் இருக்கக்கூடிய டாப்லர் எஃபெக்டை நம்ம சிமெட்ரிக்னு சொல்கிறோம். ஏன் சவுண்டில் இருக்கக்கூடிய டாப்லர் எஃபெக்டை ஏன் அசிமெட்ரிக் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு சோர்ஸ் அப்சர்வரை நோக்கி மூவ் ஆகுது ஒரு பர்டிகுலர் வெலாசிட்டியில். அப்போ ஒரு பர்டிகுலர் அப்பேரண்ட் பிட்ச் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி சோர்ஸ் ஸ்டேஷனரியாக இருந்து அப்சர்வர் அதை நோக்கி என்ன பண்ணலாம், அதே வெலாசிட்டியில், ஏற்கனவே சோர்ஸ் என்ன வெலாசிட்டியில் மூவ் ஆனிச்சோ அதே வெலாசிட்டியில் இப்போ அப்சர்வர் மூவ் ஆகலாம். அப்போ ஒரு அப்பேரண்ட் பிட்ச் கிடைக்கும். இந்த ரெண்டு அப்பேரண்ட் பிட்சும் நமக்கு சேமாக இருக்காது. அதனால தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம சவுண்ட் டாப்லர் எஃபெக்ட் நம்ம அசிமெட்ரிக் அப்படின்னு சொல்கிறோம். பட் லைட்டில் அந்த மாதிரி இல்லை. லைட்டில் சோர்ஸ் மூவ் ஆனாலும் சரி அல்லது அப்சர்வர் மூவ் ஆனாலும் சரி, சேம் வெலாசிட்டியில் மூவ் ஆனாங்க அப்படின்னா அந்த ரெண்டு டைமும் கிடைக்கக்கூடிய அந்த அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதனால் லைட்டு இஸ் சிமெட்ரிக் இன் டாப்லர் எஃபெக்ட். இப்போ டாப்லர் எஃபெக்டில் இருக்கக்கூடிய வெவ்வேறு கேசஸ்க்கு என்னென்ன ஈக்குவேஷன்ஸ் வரும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ அப்சர்வர் அட்டு ரெஸ்ட்டு அண்டு சோர்ஸ் இன் மோஷன், அதாவது அப்சர்வர் ரெஸ்ட்லையும் சோர்ஸ் இயக்கத்துலையும் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கலாம். அதில் ரெண்டு கேஸ் இருக்குது. ஒன்று சோர்ஸ் டுவார்ட்ஸ் த ஸ்டேஷனரி, அதாவது சோர்ஸ் ஸ்டேஷனரி நோக்கி மூவ் ஆகிறது. இன்னொன்று சோர்ஸ் அப்சர்வர்லேருந்து வெளியில் போகிற மாதிரி, அவே ஃப்ரம் த அப்சர்வர், அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன். இப்போ இந்த சோர்ஸ் மூவ்ஸ் டுவார்ட்ஸ் த ஸ்டேஷனரி அப்சர்வர், அப்போ என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு சப்போஸ் ஏ சோர்ஸ் எஸ் இஸ் ப்ரொடியூசிங் சவுண்ட் ஆஃப் பிச் என் அண்டு வேவ் லெங்த் லாம்டா, த வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் இஸ் வி. அதாவது சோர்ஸ் எஸ் என்னன்ற ஃப்ரீக்குவென்சியில் சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. அதோடைய வேவ் லெங்த் லாம்டா. அப்புறம் அந்த வெலாசிட்டி ஆஃப் சவுண்டை நம்ம வி அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த அப்பேரண்ட் வேவ் லெங்த் லாம்டா டேஷ் ஈக்குவல் டு வி மைனஸ் ஏ பை என் அப்படின்ற ஃபார்முலாவில் குறிக்கலாம். இப்போ தேர்ஃபோர் அப்பேரண்ட் பிட்ச், அதாவது ஃப்ரீக்வன்சியில் சேஞ்ச் என் டேஷ் ஈக்குவல் டு வி பை லாம்டா டேஷ் ஈக்குவல் டு வி பை வி மைனஸ் ஏ இன்ட்டு என். இதுதான் அதற்கான ஃபார்முலா. இப்போ thus the apparent pitch increases when the source moves towards a stationary observer. இப்போ இங்கே v by v minus a. இப்போ therefore v அதிகமாக இருக்கும், v minus a கம்மியாக இருக்கும். அப்போ v அதிகமாகவும் v minus a கம்மியாக இருக்கிறதுனால நமக்கு இந்த v by v minus a 1 அதிகமாக இருக்கும். அப்போ therefore n dash n நமக்கு greater than அப்படின்னு சொல்கிறோம். v by v minus a is greater than 1, therefore n dash greater than n. Therefore the apparent pitch increases. Apparent pitch increase ஆகுது when the source move towards the stationary observer. As the second case, when the source moves away from the stationary observer, அப்சர்வர்லேருந்து சோர்ஸ் வெளியில் போகிற மாதிரி மூவ் ஆனிச்சு அப்படின்னா
அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே இதே இந்த சேம் ஃபார்முலா பட் v மைனஸ் ஏக்கு பதிலாக நம்ம வந்து v ப்ளஸ் ஏ அப்படின்றது போட்டுக்கலாம். அப்போ n dash ஈக்குவல் டு நமக்கு v ப்ளஸ் ஏ இன்ட்டு n. இப்போ அப்பேரண்ட் பிட்ச் என்ன ஆகும்னா டிக்ரீஸ் ஆகும். ஏன்னா வியோட v ப்ளஸ் ஏ வந்து அதிகமாக இருக்கும். அப்போ வந்து இதோட வேல்யூ v ப்ளஸ் ஏ வந்து லெஸ் தென் 1. அப்போ தேர்ஃபோர் நமக்கு n dash less than n. But therefore apparent pitch is decreases when the source moves away from a stationary observer. But the source at rest and observer in motion. Source வந்து ரெஸ்ட்ல இருக்கு, observer வந்து இயக்கத்தில் உள்ள போகுது. அதுலேயே நமக்கு ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. when the observer moves towards a stationary source. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து n dash equal to v plus b by b into n. இங்கே b அப்படின்றது வந்து velocity of observer. b is velocity of observer. This is v plus v by v. b இல்ல v அப்படின்னு மாத்திங்க. இப்போ apparent pitch என்ன ஆகும் அப்படின்னா இப்போ நம்ம v plus b வந்து அதிகமாக இருக்குது. v plus b வந்து அதிகமாக இருக்கும், v வந்து நமக்கு கம்மியாக இருக்கும். இப்போ therefore v plus b by v அதோட வேல்யூ வந்து greater than 1. அப்போ therefore இது greater than 1ன்றதுனால இப்போ therefore n dash greater than n அப்படின்னு கிடைக்கும். அப்போ therefore n dash அது apparent pitch வந்து அதிகமாக இருக்கும். Apparent pitch increases when the observer moves towards a stationary source. When this observer moves away from a stationary source, அப்போ நமக்கு n dash equal to v minus b by b into n. Sorry, v by v. This v minus b by v. இங்கே v minus b வந்து கம்மியாக இருக்கும், v வந்து அதிகமாக இருக்கும். அப்போ therefore v minus b by v is less than 1. அப்போ therefore n dash less than 1. இப்போ apparent frequencies decreases. At the case C, when both the source and observer are in motion, ரெண்டுமே இயக்கத்தில் இருந்தால் என்ன ஆகும்? For source moves towards the observer and observer moves away from the source. source வந்து observer நோக்கி போகுது. இப்போ இதோதான் source observer நோக்கி போகும். அப்சர்வர் என்ன பண்ணுறாருன்னா சோர்ஸ்லேருந்து விலகி போகிறார். ரெண்டு பேருமே சேம் டைரக்ஷனில் போகிறாங்க. இந்த மாதிரி போனாங்கன்னா சோர்ஸ் வந்து அப்சர்வரை நோக்கியும் அப்சர்வர் வந்து சோர்ஸ்லேருந்து விலகியும் போகிறது. இப்போ இந்த இதுக்கு என்ன நமக்கு ஃபார்முலா அப்படின்னா நமக்கு வந்து n dash equal to v minus b by v minus a into n. இப்போ இதில் சில ஸ்பெஷல் கேசஸ் என்ன அப்படின்னா when the source and the observer move towards each other. this is source இந்த சைடு போகுது, சோர்ஸ் அப்சர்வரும் இங்கே இப்படி போகிறார். ரெண்டு டுவார்ட்ஸ் ஈச் அதர் அப்படின்னா நமக்கு n dash equal to v plus b by v minus a into n. when the source and observer away from each otherனா இப்போ சோர்ஸ் வந்து இந்த சைடு போகலாம், அப்சர்வர் வந்து இந்த சைடு போகலாம். இது away from each other. இப்போ n dash equal to v minus b by v plus a into n. அடுத்த கேஸ் D பார்த்தீங்க அப்படின்னா source moving away from the observer and observer moving towards the source. அதாவது source வந்து away from the observer, source வந்து இந்த சைடு போகும், பட் அப்சர்வர் வந்து source நோக்கி போகிறார். இதுக்கு நமக்கு n dash equal to v plus b by v plus a into n. இப்போ நம்ம மொத்தம் ஒரு D வரைக்கும் நம்ம வந்து பார்த்துருக்கோம் ஆப்ஷன்ஸு. இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று அப்சர்வர் ரெஸ்ட்டில் இருக்கும்போது சோர்ஸ் வந்து மூவ் ஆகிறது. சோர்ஸ் அப்சர்வரை நோக்கி மூவ் ஆகலாம் அல்லது அப்சர்வர் வந்து வெளியில் போகலாம். அதே மாதிரி அப்சர்வர்
வந்து இயக்கத்தில் இருக்கலாம், சோர்ஸ் வந்து ரெஸ்ட்டில் இருக்கலாம். அதில் 2 கேசஸ் பார்த்தோம். அப்புறம் 2 பேருமே மூவ் பண்ணலாம். 2 பேருமே மூவ் பண்ணுறதில் வந்து ஒன்றை நோக்கி மூவ் பண்ணுறது, அல்லது ஒன்று வந்து அதாவது சோர்ஸ் அப்சர்வர் நோக்கி இருக்கலாம், அப்சர்வர் வந்து சோர்ஸ்லேருந்து வெளியில் போகலாம், அல்லது அப்சர்வர் வந்து சோர்ஸ் நோக்கி இருக்கலாம், சோர்ஸ் வந்து அப்சர்வர் வந்து வெளியில் போகலாம், அல்லது 2மே வெளியில் போகலாம். இந்த மாதிரியான நிறைய கேசஸ் பார்த்தோம். இப்போ இந்த எல்லா கேசஸ்க்குமே ஒரே சிங்கிள் ஃபார்முலாவில் நம்ம குறிக்கலாம் எப்படின்றத ஒரு ஜென்ரல் ரிலேஷன் ஃபார் ஆல் டைப்ஸ் ஆஃப் டாப்லர் எஃபெக்ட் that is n dash equal to v plus or minus b by v plus or minus a into n. இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். இதில் என்னன்றது there is ஒரிஜினல் ஃப்ரீக்வன்சி. ஒரிஜினல் ஃப்ரீக்வன்சினா இப்போ வந்து ஒரு விசில் அல்லது ஹார்ன் இருக்குது, அந்த ஹார்னோட சவுண்டு கொடுக்குறாங்கன்னா அதுதான் வந்து ஒரிஜினல் ஃப்ரீக்வன்சி. அதுக்கப்புறம் அந்த அப்பேரண்ட்டாக இருக்கிறது இன்னொருத்தவங்களுக்கு எப்படி கேட்குது அப்படின்னு கொடுக்குறாங்க இல்லையா, அது வந்து நமக்கு வந்து என் டேஸ், தட் இஸ் அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சி. அடுத்து வி அப்படின்றது வந்து வெலாசிட்டி ஆஃப் சவுண்டு. வெலாசிட்டி ஆஃப் சவுண்டை தான் நம்ம வின்னு வச்சுக்கிறோம். பி அப்படின்றது என்ன அப்படின்னா நம்ம வெலாசிட்டி ஆஃப் த அப்சர்வர். ஏ அப்படின்றது வந்து வெலாசிட்டி ஆஃப் த சோர்ஸ். இப்போ இந்த ஃபார்முலா படி இந்த ஃபார்முலா மட்டும் நம்ம வந்து மெமரைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா போதுமானது. இப்போ இந்த ஃபார்முலா வச்சு மேலே பார்த்த அனைத்து ஃபார்முலாவையும் நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ கீழே இந்த டேபிளில் பார்த்தீங்க அப்படின்னா அதற்கான ஷார்ட்கட் நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ அதாவது n டேஸ் ஈக்குவல் டு v ப்ளஸ் ஆர் மைனஸ் b பை v ப்ளஸ் ஆர் மைனஸ் a இன்ட்டு n. இப்போ இதுதான் ஜென்ரல் ஃபார்முலா. இப்போ அப்சர்வர் வந்து சோர்ஸ் நோக்கி போகிறார் அப்படின்னா பியை வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கணும். இப்போ உதாரணமாக அதே மாதிரி அப்சர்வர் வந்து சோர்ஸ்லேருந்து வெளியில் போகிறாருன்னா பியை வந்து நெகட்டிவாக எடுத்துக்கணும். யார் ரெஸ்ட்டில் இருக்காங்க, அப்சர்வர் ரெஸ்ட்டில் இருந்தாங்கன்னா பி ஈக்குவல் 0, அதே சோர்ஸ் ரெஸ்ட்டில் இருந்தால் ஏ ஈக்குவல் 0. இப்போ சோர்ஸ் டுவார்ட்ஸ் த அப்சர்வர் அப்படின்னா ஏ ஈக்குவல் டு நெகட்டிவ். இது ரெண்டும் ஆப்போசிட்டாக வரும். இங்கே டுவார்ட்ஸ் த சோர்ஸ், அப்சர்வர் டுவார்ட்ஸ் த சோர்ஸ் அப்படின்னா நமக்கு வந்து பாசிட்டிவ். அதே சோர்ஸ் டுவார்ட்ஸ் த அப்சர்வர்னா அப்படியே வந்து நெகட்டிவ். அது மாதிரி இங்கே அவே ஃப்ரம் த சோர்ஸ் அப்படின்னா பாசிட்டிவ், இது நெகட்டிவ். இங்கே அவே ஃப்ரம் த அப்சர்வர்னா பாசிட்டிவ். இப்போ இது எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். இப்போ ஒன் எக்ஸாம்பிள், சோர்ஸ் மூவ்ஸ் towards the stationary observer. இப்போ இதுக்கு இந்த ஃபார்முலா எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்க்கலாம். சோர்ஸ் மூவ்ஸ் டுவார்ட்ஸ் த அப்சர்வர்னா சோர்ஸ் வந்து மூவ் ஆகுது, அப்சர்வர் வந்து ஸ்டேஷ்னரியாக இருக்கார். அப்போ அப்சர்வர் ஸ்டேஷ்னரியாக இருக்கிறதுனால நமக்கு வந்து இங்கே பி ஈக்குவல் டு 0. இப்போ பி ஈக்குவல் டு 0. சோர்ஸ் வந்து டுவார்ட்ஸ் த அப்சர்வர், சோர்ஸ் மூவ்ஸ் டுவார்ட்ஸ் த அப்சர்வர். இப்போ சோர்ஸ் டுவார்ட்ஸ் த அப்சர்வர் அப்படின்னா நம்ம வந்து மைனஸ் ஏ, அப்போ வந்து மைனஸ் ஏ அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். அப்போ therefore n dash equal to, இப்போ என்ன ஃபார்முலா வரும்னா n dash equal to v, b 0ன்றனால ப்ளஸ் ஆர் மைனஸ் பியில் நமக்கு வராது. அப்போ v பை v, நமக்கு சோர்ஸ் மூவ் டுவார்ட்ஸ் த சோர்ஸ் வந்து அப்சர்வரை நோக்கி டுவார்ட்ஸ் த அப்சர்வர்ன்றனால மைனஸ் ஏ. அப்போ v பை v மைனஸ் ஏ இன்ட்டு n, அவ்வளோதான். இப்போ சிமிலர்லி நமக்கு வந்து சோர்ஸ் அவே ஃப்ரம் த ஸ்டேஷ்னரி சோர்ஸ் அப்படின்னா சோர்ஸ் அவே ஃப்ரம் த அப்சர்வர், அவே ஃப்ரம் த ஸ்டேஷ்னரி அப்சர்வர் அப்படின்னா அவே ஃப்ரம் த அப்சர்வர் தட் இஸ் ப்ளஸ் ஏ. அப்போ therefore இங்கே நமக்கு v பை v ப்ளஸ் ஏ இன்ட்டு n அப்படின்னு கிடைக்கும். அதே மாதிரி சோர்ஸ் வந்து ரெஸ்ட்டில் இருக்குது, அப்சர்வர் வந்து மூவ் ஆகுறார் அப்படின்னா அப்சர்வர் மூவ்ஸ் டுவார்ட்ஸ் த ஸ்டேஷ்னரி சோர்ஸ், ஸ்டேஷ்னரி சோர்ஸ். அப்போ அப்சர்வர் மூவ்ஸ் டுவார்ட்ஸ் த ஸ்டேஷ்னரி சோர்ஸ், அப்சர்வர் மூவ் ஆகிறாரு சோர்ஸை நோக்கி. அப்போ அப்சர்வர் டுவார்ட்ஸ் த சோர்ஸ், அப்போ தட் இஸ் ப்ளஸ் பி. இப்போ சோர்ஸ் வந்து ஸ்டேஷ்னரியாக இருக்குது. அப்போ therefore ஏ ஈக்குவல் டு 0. அப்போ therefore இந்த டேர்ம் பி கீழே வந்து நமக்கு 0 ஆகிடும், ஏன்னா ஏ ஈக்குவல் டு 0.
b is it is plus b. அப்போ n dash equal to v plus b by v into n. இப்போ இது போல் நம்ம எல்லா சுச்சுவேஷனுக்கும் எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம இந்த ஒரு சிங்கிள் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி அனைத்து டாப்லர் எஃபெக்ட்டுக்கான ஃபார்முலாவையும் நம்ம வந்து கொண்டு வந்துட முடியும். இப்போ மேலே நம்ம இது வரைக்கும் பார்த்த அனைத்து கேசஸ், இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா when the source and observer move towards each other, இப்போ இதுக்கும் நம்ம அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி பார்க்கலாம். This formula, this general formula, n dash equal to n dash equal to v plus or minus b by v plus or minus a into n. இப்போ இங்கே நமக்கு சோர்ஸ் அண்ட் த அப்சர்வர் மூவ் டுவார்ட்ஸ், ரெண்டு பேருமே டுவார்ட்ஸ் அப்படின்றதுனால இப்போ சோர்ஸ் டுவார்ட்ஸ் த சோர்ஸ் வந்து அப்சர்வரை நோக்கி போணுச்சு அப்படின்னா நமக்கு வந்து மைனஸ் ஏ. அதுவே அப்சர்வர் சோர்ஸை நோக்கி போகும்போது நம்ம வந்து அதை ப்ளஸில் எடுத்துக்குவோம், திஸ் ப்ளஸ் பி. therefore v plus b, this v minus a. அதே மாதிரி இன்னொரு சிச்சுவேஷன் பார்க்கலாம். நம்ம when the observer moves towards a stationary source, இதை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இது மாதிரி நம்ம இதில் உள்ள எல்லா ஃபார்முலாஸையும் நம்ம வந்து அந்த ஒரு சிங்கிள் ஃபார்முலாவிலேருந்து நம்ம கொண்டு வந்துட முடியும். அதனால் அந்த சிங்கிள் ஃபார்முலா மட்டும் நீங்கள் மனப்பாடம் பண்ணிட்டா போதும். அதையும் அந்த டேபிளேஷன் அதையும் வந்து மனப்பாடம் பண்ணிவிட்டு நம்ம அனைத்து டாப்லர் எஃபெக்ட்டுக்கான ஈக்குவேஷன்ஸையும் நம்ம வந்து அதிலேருந்து கொண்டு வந்துட முடியும். அதனால் எல்லா ஃபார்முலாவையும் நம்ம படிச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு சோர்ஸ் ஆர் அப்சர்வர் ரெண்டுமே சரி, அது வந்து டுவார்ட்ஸ், அதாவது சோர்ஸ் டுவார்ட்ஸ் த அப்சர்வராக இருந்தாலும் சரி, அல்லது அப்சர்வர் டுவார்ட்ஸ் த சோர்ஸாக இருந்தாலும் சரி, நமக்கு அப்பேரண்ட் பிட்ச் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதே அப்சர்வர் வந்து ஸ்டேஷனரி சோர்ஸை விட்டு வெளியில் போனாலும் சரி, அல்லது சோர்ஸ் வந்து அப்சர்வரை விட்டு வெளியில் போனாலும் சரி, நமக்கு வந்து அப்பேரண்ட் பிட்ச் வந்து டிக்ரீஸ் ஆகும். இது ஜென்ரல் கான்செப்ட், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, எஃபெக்ட் ஆஃப் வைண்ட் வெலாசிட்டி. அதாவது அந்த வைண்டு காற்றோட வேகத்தினால இந்த அப்பேரண்ட் பிட்சில் என்னென்ன எவ்வளோ சேஞ்ச் ஏற்படும் அப்படின்றது இதுதான் எஃபெக்ட் ஆஃப் வைண்ட் வெலாசிட்டின்றது. சப்போஸ் த வைண்ட் இஸ் மூவிங் வித் வெலாசிட்டி w in the direction of propagation of sound, the apparent velocity of sound will be v plus w. அப்போ வந்து apparent velocity of sound will be v plus w. அப்போ சவுண்டோட வெலாசிட்டியோட நம்ம வந்து வைண்டோட வெலாசிட்டியை ஆட் பண்ணிக்கிறோம். சவுண்டோட வெலாசிட்டி நமக்கு v, அப்போ வந்து வைண்டோட வெலாசிட்டி வந்து w. இப்போ v plus wன்னு ஆட் ஆகிக்கும். இப்போ இன் ஆல் ரிலேஷன்ஸ் இன் பிளேஸ் ஆஃப் v, இப்போ விக்கு பதிலாக நீங்கள் வந்து v plus w அப்படின்றத சப்ஸ்டிட் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ n dash equal to general relation, this n dash equal to v plus w minus b by v plus w minus a. இது ப்ளஸ் ஆர் மைனஸ், அதாவது வி ப்ளஸ் டபிள்யூ ப்ளஸ் ஆர் மைனஸ் பி, இதையும் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ அப்படியே வச்சுக்கலாம். நம்ம ஏற்கனவே வி மட்டும் இருந்த இடத்துல எல்லாத்துலேயும் வி ப்ளஸ் டபிள்யூ அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணிக்கணும், வேற ஒன்றும் கிடையாது. அது when the direction of wind is opposite to the direction of propagation of sound, அதாவது ப்ராபகேஷன் ஆஃப் சவுண்டுக்கும் வைண்டோட வெலாசிட்டியும் ஆப்போசிட்டாக இருந்தால் அப்போ வந்து நம்ம v மைனஸ் டபிள்யூ ரெண்டும் சேம் டைரக்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம v ப்ளஸ் டபிள்யூ அப்படின்னு சேஞ்ச் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு டாப்லர் எஃபெக்ட் இன் லைட். லைட்டில் ஏற்படக்கூடிய டாப்லர் எஃபெக்ட் அதை பற்றி பார்க்கலாம். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, தேட் இஸ் a change in the frequency of light radiation when the source or the observer move with respect to one another. This phenomenon is known as Doppler effect. It is similar to apparent change in the pitch of sound when either the source or the observer is in motion with respect to one another. அதாவது சவுண்டில் ஏற்படுற மாதிரி இங்கே லைட்டோட ஃப்ரீக்குவென்சிலையும் நமக்கு வந்து ஒரு அப்பேரண்ட் சேஞ்சஸ் வந்து ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் வந்து நம்ம டாப்லர் எஃபெக்ட் இன் லைட் அப்படின்னு சொல்கிறோம். இது இன் சவுண்ட் த டாப்லர் எஃபெக்ட் இஸ் அசிமெட்ரிக், நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். ஆனால் அதுவே வந்து நமக்கு லைட்டில் வந்து பட் இட் நாட் ஸோ இஸ் நாட் ஸோ இன் த கேஸ் ஆஃப் லைட். ஏன்னா இன் லைட் த டாப்லர் எஃபெக்ட் இஸ் சிமெட்ரிக். ஏன்னா apparent frequency is the same when either the source moves towards a stationary observer or the observer moves
towards the stationary source. Now suppose the observer is stationary and the source is moving towards the observer with a velocity v. Let the velocity of light be c. The apparent frequency v dash equal to v plus v by lambda, or v dash equal to v into 1 plus v by c. So new this is v, இது வந்து nu dash equal to nu plus v by lambda, or nu dash equal to nu into 1 plus v by c. This apparent frequency, suppose the observer is stationary and the source is moving towards the observer with a velocity v. V is the observer velocity. Velocity of light வந்து நம்ம c அப்படின்னு எடுத்துக்கிறோம். அதே when the source is stationary, source வந்து stationary ஆகும், observer வந்து மூவிங்கில் இருந்தாலும் towards the source with a velocity v. For the apparent frequency nu dash equal to nu plus v by lambda, or nu dash equal to nu into 1 plus v by c. அதனை ஈக்குவேஷன் 1 and 2 பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேமாக தான் இருக்கும். அதாவது அப்சர்வர் மூவ் ஆனாலும் சரி அல்லது சோர்ஸ் மூவ் ஆனாலும் சரி, ரெண்டுக்குமே நமக்கு சேம் ஃபார்முலா இன் லைட்டில். ஆனால் நமக்கு சவுண்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் வந்து வேறு வேறு ஃபார்முலா நமக்கு கிடைச்சிருக்கும். இப்போ இந்த ஈக்குவேஷன்ல இருந்து இது வந்து எப்படி வருது அப்படின்னா, நமக்கு வந்து இதிலேருந்து நியூ வந்து வெளியில் எடுத்துடுறோம். இப்போ நியூ வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு நியூ இன்ட்டு 1 ப்ளஸ் வி பை நியூ இதில் இல்லை, அதனால் நியூ இன்ட்டு லேம்டா அப்படின்னு கிடைக்கும். ஈக்குவல் டு இப்போ நியூ இன்ட்டு 1 ப்ளஸ் வி பை the new lambda equal to this c. இப்படி தான் நமக்கு இந்த ஈக்குவேஷன் கிடைக்குது. அடுத்து third one is when the source moves away from the stationary observer or the observer move away from the stationary observer, ரெண்டுக்குமே the same formula தான். 1 plus v by c க்கு பதிலாக நம்ம வந்து 1 minus v by c அப்படின்னு கிடைக்கும். அடுத்து when the source and the observer move towards each other, ரெண்டு பேரும் வந்து towards each other அப்படின்னா நமக்கு வந்து nu dash equal to nu into 1 plus v by c whole square அப்படின்னு கிடைக்குது. whole square ரெண்டுமே towards each other அப்படின்னா whole square. அதுவே away from each other, ரெண்டு பேருமே இயக்கத்தில் இருக்காங்க, ரெண்டு பேரும் away from each otherனா 1 minus v by c whole square. But the phenomenon of Doppler effect is of great importance in light, and it shows that there is a shift in the frequency when the source of light moves with a velocity comparable to the velocity of light. In the field of astronomy, Doppler effect has been found to be very useful. Astronomy-ல Doppler effect வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதோடைய அப்ளிகேஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா velocity and rotation of the sun, அதாவது by the study of Doppler shift from the light received from the western and eastern edges of the sun, it has been found that the shift is due to a velocity of about 2 km per second. Moreover, no such shift has been observed from the light received from the north and the south edges. This shows that sun rotates about the north-south axis. Sun வந்து நமக்கு நார்த்-சவுத் ஆக்சிஸை பொறுத்து ரொட்டேட் ஆகுது அப்படின்றத நம்ம அதுலேருந்து கிடைக்கக்கூடிய டாப்லர் ஷிஃப்ட்டை வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து அதே மாதிரி டிஸ்கவரி ஆஃப் டபுள் ஸ்டார்ஸ். By the constant observation of the sky, it has been found that some of the stars that appear to be single are actually double stars and are known as spectroscopic binaries. அதாவது by the constant observations of sky, it has been found that some of the stars that appear to be single
பார்க்குறதுக்கு வந்து சிங்கிளாக தெரியும், ஆனாலும் அது வந்து டபுள் ஸ்டாராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து நம்ம ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக் பைனரிஸ்ன்னு சொல்கிறோம். தீஸ் ஸ்டார்ஸ் ரிவால்வ் அபவுட் ஈச் அதர். ஆனால் இந்த ஸ்டார்ஸ் வந்து ரிவால்வ் அபவுட் ஈச் அதர். ஒரு ஸ்டார் வந்து இன்னொரு ஸ்டாரை வந்து ரிவால்வ் பண்ணும், அந்த ஸ்டார் இந்த ஸ்டாரை ரிவால்வ் பண்ணும். when one is approaching the earth, ஒரு ஸ்டார் வந்து எர்த்தை அப்ரோச் பண்ணும்போது இன்னொரு ஸ்டார் அண்ட் த அதர் இஸ் கோயிங் அவே ஃப்ரம் த எர்த். இன்னொரு ஸ்டார் வந்து எர்த்துல இருந்து மேல் நோக்கி போகுது, எர்த்தை விட்டு வெளியில போகுது. தேர் இஸ் ஏ ஷிஃப்ட் இன் தர் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ். இப்போது நமக்கு ஸ்பெக்ட்ரல் லைன்ல ஒரு ஷிஃப்ட் கிடைக்குது. அண்ட் a single spectral line is split up into two lines whose separation depends upon time and the time period is equal to the time period of revolution of stars. By this method a number of double star system have been found. இதன் மூலமாக நிறைய டபுள் ஸ்டார் சிஸ்டத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு பயன்படுது. அடுத்த ரெட் ஷிஃப்ட் அப்படின்றது என்னன்னா, it has been observed that some distant nebulae are moving away with a velocity greater than 20 into 10 power 3 km per second, and the important spectral lines appear to shift towards the red end of the spectrum by 200 Armstrong. This gives the idea that the universe is expanding. அதான் ரெட் ஷிஃப்ட் மூலமாக நம்ம யூனிவர்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது அப்படின்றத கண்டுபிடிக்கிறோம். அடுத்ததாக சாட்டன்ஸ் ரிங்ஸ். இந்த பிளானட் சாட்டன் ஹேஸ் பீன் ஃபவுண்ட் டு பி சரௌண்டட் பை கான்சென்ட்ரிக் ரிங்ஸ். நிறைய கான்சென்ட்ரிக் ரிங்ஸால் சரௌண்ட் பண்ணப்பட்டிருக்கு. சனிக்கோளை சுற்றி நிறைய வளையங்கள் இருக்குது. வித் த ஹெல்ப் ஆஃப் டாப்லர் எஃபெக்ட் இட் ஹேஸ் பீன் ஃபவுண்ட் தட் தீஸ் ரிங்ஸ் ஆர் நாட் சாலிட்ஸ். இதெல்லாம் வந்து ஒரு சாலிட் கிடையாது, பட் கன்சிஸ்ட் ஆஃப் ஏ நம்பர் ஆஃப் சேட்டலைட்ஸ் மூவிங் அரவுண்ட் த சாட்டன் இன் தீஸ் ஆர்பிட்ஸ். அந்த ரிங்ஸ் வந்து என்ன அப்படின்னா, அதை சுற்றி இருக்கக்கூடிய அதனுடைய சேட்டலைட்ஸ் தான் அப்படின்றது தான் இதுலேருந்து நம்ம சொல்கிறோம். இப்போ டாப்லர் எஃபெக்டை பயன்படுத்தி நம்ம வெலாசிட்டி அண்ட் ரொட்டேஷன் ஆஃப் த சன் அதை கண்டுபிடிக்கலாம். அடுத்து டிஸ்கவரி ஆஃப் த டபுள் ஸ்டாரை கண்டுபிடிக்கிறதுக்கு பயன்படுது. அப்புறம் ரெட் ஷிஃப்ட் அப்படின்ற கான்செப்ட் மூலமாக யூனிவர்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. சாட்டர்னோட ரிங்ஸ் வந்து அப்படியே அந்த சேட்டலைட்ஸ் தான் அதான் சாட்டர்னோட ரிங்ஸுக்கு காரணம் அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. ஓகே, தேங்க்யூ.